common size statement. The common size statement show the relationship of various items with some common base. சரியா, with common base அப்படிங்கிறாங்க. common base expressed as percentage. expressed as என்னது, percentage of the common base. சரியா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொது அளவு அறிக்கைகள் சில பொதுவான அடிப்படையிலான பல்வேறு விவரங்களின் தொடர்பினை காட்டுவதாகும். சரியா, பொது அளவு அறிக்கையில் காமன் சைஸ் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல்வேறு விவரங்களின் தொடர்பினை வந்து இது வந்து காட்டுதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காமன் பேஸ் அப்படி. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, த காமன் பேசஸ் ஆர் டோட்டல் ஆஃப் அசட் ஆர் total of equity and liability or revenue from operation, net loss. The common size statement includes common size income statement and common size balance sheet அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பொது அளவு அறிக்கைகள் சில பொதுவான அடிப்படையிலான பல்வேறு விவரங்களின் தொடர்பினை காட்டுவதாகவும் இது சதவீதத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த காமன் சைஸ் வந்து எதில் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எதில் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் பெர்சன்டேஜில் என்ன பண்ணுறாங்க வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுறாங்க. சரியா, அதேமாரி பொது அடிப்படை என்பது மொத்த சொத்துக்கள் அல்லது மொத்த பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் அல்லது விற்பனை மூலம் பெற்ற வருவாய், சரியா, நிகர விற்பனை போன்றவற்றை குறிக்கும். சரியா, புரிஞ்சுதா? பொது அடிப்படை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட்டு. சரியா, டோட்டல் அசட்டு. அதேமாதிரி என்னது நெக்ஸ்ட்டு டோட்டல் ஷேரு. சரியா, டோட்டல் அசட்டு. காமன் பேஸ் ஆர் என்னது டோட்டல் அசட் ஆர் என்னது டோட்டல் ஈக்விட்டி அண்டு லைபிலிட்டி பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள். அதேமாதிரி விற்பனை மூலம் பெற்ற வருவாய், ரெவன்யூ. சரியா, அப்புறம் ஆப்ரேஷன். சரியா, நெட் சேல்ஸ். இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க பொது அடிப்படை, காமன் பேஸ் அப்படிங்கிறாங்க. பொது அளவில் அறிக்கைகளில் பொது அளவு வருமான அறிக்கை மற்றும் பொது அளவு இருப்பினை குறிப்புகள் போன்றவை அடங்கும். இதில் வந்து என்னென்ன இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது, இன்கம் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு அண்டு இது காமன் சைஸ் என்னது பேலன்ஸ் ஷீட். இது வந்து இன்க்ளூட் வந்து ஆகுதுங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, இந்த காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் revenue from operation is taken as 100 and various expenses and income are expressed as a percentage to the revenue from operation in the revenue from operation the common size balance sheet. Balance sheet, the total of balance sheet that is the total of another asset or total of another equity. சரியா, total of another equity and liability is taken as 100 and various asset and liabilities are another expressed as a percentage of the total of asset or total of equity and liability அப்படிங்கிறாங்க. சரியா, பொது அளவு வருமான அறிக்கையில் விற்பனை மூலம் பெற்ற வருவாயை 100 என எடுத்துக்கொள்ளப்பட்டு பல்வேறு செலவுகள் மற்றும் வருமானங்கள் விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் சதவீதமாக வெளிப்படுத்தப்படுகின்றனர். சரி, அதே மாதிரி என்ன பண்ணான்னு காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து விற்பனை மூலம் பெற்ற வருவாய். சரியா, விற்பனை மூலம் பெற்ற வருவாய், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மூலமாக என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் இன்கம் வந்து வந்திருந்தாக்கா அதை என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து எடுத்துக்கிறாங்கங்கிறாங்க. பல்வேறு செலவுகள் மற்றும் வருமானங்கள் விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் சதவீதமாக வெளிப்படுத்தப்படுகிறது. பெர்சன்டேஜாக அதை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு பொது அளவு இருப்புநிலை குறிப்பில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு பொது அளவு இருப்புநிலை குறிப்பின் மொத்தம், அதாவது சொத்துக்களின் மொத்தம் அல்லது பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகளின் மொத்தம் 100 என எடுத்துக்கொள்ளப்பட்டு பல்வேறு சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களின் மொத்தம் அல்லது பங்கு மூலதனம் மற்றும்
பொருள் மொத்தத்தின் சதவீதம் வெளிப்படுத்தப்படுகிறது. சரியா, காமன் பேஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டு அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இருப்புநிலை குறிப்பின் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்கு மூலதனம் மற்ற பொறுப்புகளை சொத்துக்களை எடுத்துகிட்டு அதை வந்து எதில் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுறாங்க பர்சன்டேஜில் வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி பல்வேறு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் சொத்துக்களின் மொத்தம் அல்லது பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகளின் மொத்தத்தின் சதவீதமாக வெளிப்படுத்தப்படுகின்றனர். அதேமாதிரி பொது அளவு அறிக்கைகளை முந்தைய ஆண்டின் அறிக்கைகளை ஒப்பீடு செய்ய முடியும். சரியா, என்ன வந்து பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா the common size statement can be compared with those of previous year. சரியா, முந்தைய ஆண்டுகளோட என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணி வந்து பார்க்க வந்து முடியும். they can also be compared with those of other similar business with similar accounting பாலிசிங்கிறாங்க. சரி, பொது அளவு அறிக்கைகளை முந்தைய ஆண்டின் அறிக்கைகளோடு ஒப்பீடு செய்ய முடியும். மேலும் ஒரே விதமான கணக்கியல் கொள்கைகளை பின்பற்றும் அதே வகையான நிறுவனங்களுக்கிடையேயும் ஒப்பீடு செய்யலாம். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கோட பாலிசியோட என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அந்த கம்பெனியோட என்ன பண்ணிக்கலாம் கம்பேர் பண்ணி வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னது தேர்ட் ஒன்று ட்ரெண்ட் அனாலிசிஸ்னாக்கா போக்கு பகுப்பாய்வு. சரியா, போக்கு பகுப்பாய்வுங்கிறாங்க. சரியா, ட்ரெண்டு ரெஃபர் டு த டெண்டன்சி ஆஃப் மூமெண்ட்டு, ட்ரெண்ட் அனாலிசிஸ் ரெஃபர் டு த ஸ்டடி ஆஃப் மூமெண்ட்டு. சரியா, ஸ்டடி டு த மூமெண்ட் அப்படிங்கிறாங்க. மூமெண்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் ஓவர் ஏ பீரியட், த ட்ரெண்ட் மே பி இன்க்ரீசிங் ட்ரெண்ட் ஆர் டிக்ரீசிங் ட்ரெண்ட் ஆர் என்னது irregular. சரியா, irregular. When data for more than 2 years are to be analyzed, it may be difficult to use comparative. சரியா, to use என்னது comparative statement for this purpose. Trend analysis may be used 1 year, generally the first year. சரியா, first year is taken as the base year. The figure of the base year are taken as 100. The figure for the other. சரியா, the figure for the other year are expressed as percentage to the base year and the trend is determined அப்படிங்கிறாங்க. போக்கு பகுப்பாய்வு என்பது இயக்கத்தின் போக்கினை குறிப்பதாகும். போக்கு பகுப்பாய்வு என்பது ஒரு காலகட்டத்திற்கு மேல் உள்ள தொகைகளின் இயக்கத்தை ஆய்வு செய்வதாகும். போக்கு என்பது வளர்ந்து வரும் போக்காக அல்லது குறைந்து செல்லும் அல்லது முறையற்ற போக்காகவும் இருக்கலாம். சரியா, புரிஞ்சுதா? இதே மாதிரி ஆப்ரேட்டிங்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. சரியா, டெண்டன்சி ஆஃப் மூமெண்ட்டு. சரியா, டெண்டன்சி ஆஃப் என்னது மூமெண்ட் வந்து இந்த ட்ரெண்டில் வந்து பேஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தகவல்களை பகுப்பாய்வு செய்ய ஒப்பீட்டு அளவு அறிக்கை முறை பயன்படுத்த கடினமாகும். 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து மோர் தென் 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து டேட்டா வந்து யூஸ் வந்து கம்பேர் வந்து பண்ணி பார்க்குறது ட்ரேட் அனாலிசிஸில் ரொம்ப வந்து ரிஸ்க்கு அப்படிங்கிறாங்க, கடினம். எனவே போக்கு பகுப்பாய்வு பயன்படுத்தப்படலாம். சரியா, அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் கம்பேரிட்டிவ். சரி, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து செஞ்சு பார்க்குறது கஷ்டம். அதனால் நம்ம எதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆண்டு பொதுவாக முதல் ஆண்டு என்பது அடிப்படை ஆண்டாக எடுத்துக்கொள்ளப்படும். சரியா, ஃபஸ்ட் இயர் பேஸை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அது பேஸ் இயராக வந்து எடுத்துக்கிறாங்க. அதுமாதிரி அடிப்படை ஆண்டின் தொகை 100 என எடுத்துக்கொள்ளப்படும். பேஸை வந்து எதை வந்து அந்த இயருக்கு 100, ஃபஸ்ட் இயருக்கு 100 வந்து பேஸை வந்து எடுத்துக்கணும். மற்ற ஆண்டுகளாக தொகை அடிப்படை ஆண்டின் தொகையோடு ஒப்பிடப்பட்டு சதவீதம் வெளிப்படுத்தப்படுகிறது. கம்பேர் பண்ணி பார்த்து என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து பெர்சன்டேஜில் வந்து மாற்றிக்கிறாங்க. இவ்வாறாக என்னது போக்கு தீர்மானிக்கப்படுது. இது மாதிரி என்ன பண்ணுறாங்கனாக்கா ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து டிட்டர்மின் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். சரியா, ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். த டேர்ம் ஃபண்ட் ரெஃபர் டு ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெஃபர் டு த எக்ஸஸ் ஆஃப் கரண்ட்
current asset over current liability. The term flow means movement and includes both inflow and outflow. Fund flow analysis is concerned with preparation of fund flow statement which show the inflow source and outflow என்னது application. Inflow என்னன்னா source, outflow என்னது application of fund in given period of time. Fund flow analysis is useful in judging the credit worthiness, financial planning and என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஃபினான்சியல் பிளானிங் அண்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்டு. சரியா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிதி ஓட்ட பகுப்பாய்வு. நிதி என்பது ஃபண்டுன்னா என்னென்ன ஒர்க்கிங் கேபிட்டல். சரியா? ஃபண்ட் ரெஃபர் டு ஒர்க்கிங் கேபிட்டல். நிதி என்பது நடைமுறை முதலை குறிப்பதாகும். நடைமுறை முதல் என்பது நடப்பு பொறுப்புகளை விட அதிகமாக உள்ள நடப்பு சொத்துக்களை குறிப்பதாகும். சரியா? ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஓவர் கரண்ட் லைபிலிட்டி. சரியா? நடப்பு பொறுப்புகளை விட எப்படி இருக்குது அதிகமாக வந்து இருக்கிறத நடைமுறை முதல் என்பது நடப்பு பொறுப்புகளை விட அதிகமாக உள்ள நடப்பு சொத்துக்களை குறிப்பதாகும். சரியா? ஒர்க்கிங் கேபிட்டல்னாக்கா கரண்ட்டு லைபிலிட்டியோட எப்படி இருக்குது ஓவராக வந்து என்ன இருக்குது கரண்ட்டு அசட் வந்து இருக்கிறத மென்ஷன் வந்து பண்ணுது. ஓட்டம் என்பது இயக்கம் என்பதை குறிக்கும். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு மேலும் உள்ளோட்டம் மற்றும் வெளி ஓட்டம் என்பதை உள்ளடக்கியதாகும். நிதி ஓட்ட பகுப்பாய்வு என்பது குறிப்பிட்ட காலத்தில் உள்வரும் நிதி ஆதாரங்கள் வெளி செல்லும் நிதி பயன்பாடுகள் அப்ளிகேஷன் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு நிதி ஓட்ட அறிக்கை தயாரிப்பதாகும். நிதி ஓட்ட பகுப்பாய்வு என்பது கடும் பெரும் தன்மையை மதிப்பிடுதல், நிதியியல் திட்டமிடுதல் மற்றும் நிதி திட்டமிட்ட பட்டியல் தயாரித்தல் போன்றவற்றிற்கு மிகவும் பயனுடையதாகும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் இஸ் கன்சர்ன்டு வித் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோ. சரியா? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் which show the inflow and outflow of cash and cash equivalent in a give period of time. Cash include in hand and demand deposit with banks. Cash equivalent denotes short term investment which can realized easily within a short period of time without much loss in value. சரியா? cash flow analysis helps in assessing the liquidity and solvency of a business concern அப்படிங்கிறாங்க. ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு என்பது ரொக்க ஓட்ட அறிக்கையை தயாரிப்பதை குறிக்கும். சரியா? ப்ரிப்பேர் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமானவைகளை வெளிப்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சரியா இந்த ஃப்ளோ வந்து கேஷ் ஃப்ளோ வந்து என்ன பண்ணுதுனாக்கா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளோ வந்து ரொக்கம் வந்து உள்ளே வருது எவ்வளோ வந்து வெளியில் போகுது கேஷ் ஈக்குவலன்ட் என்ன பண்ணுது வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுதுங்கிறாங்க. ரொக்கம் என்பது கை ரொக்கம் மற்றும் வங்கியில் உள்ள கேட்பு வைப்புகளை உள்ளடக்கியது. ரொக்கத்திற்கு சமமானவைகள் என்பது குறுகிய காலத்தில் அதிக நட்டமில்லாமல் ரொக்கமாக மாற்றக்கூடிய குறுகியகால முதலீடுகளை குறிக்கும். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா மென்ஷன் வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. சரியா? டிமாண்டு டெபாசிட் அண்ட் வித் பேங்க்கு சரியா? அதே மாதிரி ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு வணிக நீர்மைத்தன்மை மற்றும் கடன் தீர்க்கும் திறன் விகிதங்களை கணக்கிடுவதற்கு உதவியாக இருக்கிறது. சரி, அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு இது ஹெல்ப்ஸ் இன் அசஸிங் லிக்விடிட்டி அண்டு சால்வன்சி. சரியா? இதுக்கு வந்து என்ன ஆகுதுங்க ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? இந்த மெத்தடை வச்சு தான் என்ன பண்ணுவோம் இந்த 5 மெத்தடை வச்சு தான் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து சம் வந்து போடுவோம். அப்போ தியரி என்ன நார்மலாக தியரி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா சம் வந்து என்ன பண்ணுறது நம்மளுக்கு போடுறது ரொம்ப ஈஸி. சரியா? அப்போ என்ன பண்ணுங்கன்னு சொல்லி இது வந்து ரீட் பண்ணி பாருங்கள், மீனிங் புரியுதான்னு பாருங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.